கூட்டணி எப்படி இருக்கிறது? யார் கை ஓங்கி இருப்பதாக கருதுகிறீர்கள்? அதாவது தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வழக்கு அமித்ஷா கிட்ட இல்லை, அதனால கொண்டு வர முடியல. அப்படிதான் அதை நம்ம பார்க்கணும். டிடிவி தினகரனை கொண்டு வர்றதுக்கு வழக்கு இருக்கு, அன்புமணியை கொண்டு வர்றதுக்கு வழக்கு இருக்கு, எடப்பாடி பழனிசாமியை நிரந்தரமா கூடவே வச்சுக்கிறதுக்கு நிறைய வழக்கு இருக்கு. இங்க வழக்கு இல்லாதனால அவங்களால கொண்டு வர முடியல. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ரெண்டாவது, இவங்க வைக்கிறாங்கல்ல, ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல. இப்போ 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இதுல எல்லாமே மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்குது. அப்போ திமுக கூட்டணிக்கு வந்து அந்த அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் வந்து மக்கள் மத்தியில நெகட்டிவா இருந்திருந்தா மக்கள் ஆதரிச்சிருப்பாங்களா? நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 213 தொகுதிகள், நீங்க நடந்து அந்த நாடாளுமன்ற தொகுதிகளை சட்டமன்ற தொகுதியை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா 213 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. எப்படி? இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ இங்க வந்து திமுகவுடைய திட்டங்களும், அதே சமயம் நீங்க அதிமுகவையும் குறைச்சு மதிப்பிட முடியாது நாடாளுமன்ற தேர்தலில். ஏன் சொல்றேன்னா, பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெரியாது, கூட்டணி கட்சிகள் யாரும் கிடையாது. அப்படி இல்லாமலேயே 20% வாக்குகளை பெற்றிருக்கிறது அதிமுக. பாஜக தனியாக 18% வாக்கு, கூட்டணி பாஜக கூட்டணி 18%. அந்த 18% என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதுல உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட்டணின்னு சொன்னேன். நான் தெளிவுபடுத்துறேன். பாஜக கூட்டணி 18% வாக்குகள், பாஜக தனியா 11.2. இல்ல அது இருக்கட்டும், நம்ம அந்த இதுக்குள்ள போவோம். நான் என்ன கேட்கறேன்னா, 20% அதிமுக வாங்கி இருக்கிறதா இல்லையா? யார் என்றுமே அறிவிக்காமல், கூட்டணியே இல்லாமல். அதைத்தான் நான் சொல்ல வரேன். 20% அதிமுக வாங்கியிருக்குதுன்னு சொல்றீங்க. அதிமுக நாடாளுமன்ற தேர்தல், அதிமுக கிட்ட எத்தனை சதவீதம் இருந்தது? 40%. நாடாளுமன்ற தேர்தல்ல நான் மீண்டும் இன்சிஸ்ட் பண்றேன். நாடாளுமன்ற 2019 அதிமுக எப்படி இருந்தது, 2024 எப்படி இருக்கு? அதிமுகவை எடப்பாடி கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அதிமுக ஓட் பேங்க் என்ன? அதிமுக கிட்ட எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை எம்பிக்கள் இருந்தாங்க? அதிமுக கிட்ட ஆட்சி இருந்தது, ஒருங்கிணைஞ்ச அதிமுக இருந்தது. இன்னைக்கு இது எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா? இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, இந்த அரசு மேல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போயிருக்குதுன்னு சொல்றாங்கல்ல. லா அண்ட் ஆர்டர் வந்து ஃபெயிலியர்ன்றது வேற, இண்டிவிஜுவல் கிரைம்ஸ்ன்றது வேற. நீங்க மணிப்பூர்ல நடந்ததுதான் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர். டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்குல்ல, அதுதான் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர். நீங்க கடந்த ஆட்சி காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய மத கலவரங்கள் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா சொல்லுங்க. ஆனா மத கலவரம் நடப்பதற்கு முயற்சி பண்ணவங்க யாரு? திருப்பரங்குன்ற இஷ்யூல நாங்க அமைதியா போராட்டம் நடத்துவோம்னு போயிட்டு கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு இதை நாங்க அயோத்தியா மாத்துவோம்னு சொன்னாங்களா இல்லையா? மைக்கேல்பட்டி பிரச்சனையில இந்துக்களுக்கு எதிராக சிலுவை யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு எச் ராஜா பேசினார். அப்ப இந்த மத கலவரம், நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நான் பேச முடிச்ச அப்புறம் நீங்க உங்க பாயிண்ட் சொல்லுங்க. அப்ப இந்த மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சவங்க யாரோட இருக்கிறாங்க? அதிமுகவோட இருக்கிறாங்க. மிகப்பெரிய சாதி கலவரங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குதா? மேல்பாதி இஷ்யூல பாமக என்ன பேசிச்சுன்றதை நம்ம ஓப்பனா பார்த்தோம். அந்த பாமக இன்னைக்கு யாரோட இருக்குது? அதிமுகவோட இருக்கு. மிகப்பெரிய அரசு பயங்கரவாதம் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்திருக்குதா? அப்போ இதுதான் வந்து ஒரு எல்என்டோ இஷ்யூ மிக்ஷனரி ஃபெயிலியர் ஆகுதுன்றது. அப்போ இண்டிவிஜுவல் கிரைம்ஸ்க்கு எதிராக இந்த அரசு இன்னும் ஸ்பீடா செயல்படணும்னு கேட்டா கண்டிப்பா ஆமா செயல்படணும். அதற்கான வந்து நடவடிக்கைகள் எடுக்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா சட்டம் ஒழுங்கே மொத்தமா வந்து சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இதெல்லாம் வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது, இவங்க மக்கள் மத்தியில பிரச்சாரத்துக்கு போகும்போது விசிகா நான் வந்து சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நாங்க சொல்றோமா? தமிழ்நாட்டுல இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் இருக்குதுங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நாங்க கட்சியா எப்போ சொன்னோம்? அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது நான் சொன்ன பார்த்தீங்களா? இந்த உதாரணம் தான். மத கலவரங்கள், சாதி கலவரங்கள், ஸ்டேட்டே வந்து மக்களை அட்டாக் பண்ணும். மணிப்பூர்ல என்னங்க சொன்னாரு அந்த முதலமைச்சர்? எங்களால வந்து எல்லாரும் மக்களை காப்பாற்ற முடியாதுன்னு அவர் கைவிட்டாரா இல்லையா? இப்ப இதுதான் இந்த இஷ்யூ இங்க இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இவ்வளவு போராட்டங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு இல்லையா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவ பணியாளர்கள் போராட்டம், கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம், இப்படி தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 63,000 போராட்டங்கள் என்னுடைய வந்து ஆட்சி காலகட்டத்தில் நடந்ததுன்னு அவரே சொல்லியிருக்கிறார். இந்த போராட்டத்துக்கு இந்த கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா, ரியாக்டிவ் கவர்மெண்டா இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு கவர்மெண்டால இருக்காங்க, அதுதானே நம்மளுக்கு வந்து பார்க்குறோம். ஓய்வூதிய திட்டத்தில் என்ன நடந்தது? இப்போ எல்லாரும் கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டாக இருக்கு. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஎம்கே பொறுப்பேற்க முடியும். அவங்களுடைய அந்த எக்கனாமிக் ரேஷியோ எந்த லெவல்லங்க இருந்தது? இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலமா இருக்கா இல்லையா? பெண்கள் பாதுகாப்புல இருக்கா இல்லையா? நான் சொல்லல, என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்து பேசுங்க. கிரைம் நடக்குது, 0 கிரைம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கலன்னு நானும் சொல்ல வரல. கிரைம் நடக்குது, பிரச்சனைகள் இருக்கு. அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய
கவர்மெண்டா இந்த திமுக அரசாங்கம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். தொடர்ச்சியா அதிமுக பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா, சார் ஒரு டிஜிபி போடாம தமிழ்நாட்டில் இருக்கு சார், தொடர்ச்சியாக இருக்குது, இத்தனை மாதமா இருக்கிறது, ஒரு பொறுப்பு டிஜிபி இன்னொரு பொறுப்பு டிஜி போட்டிருக்காங்க சார், அது இங்கே தான் நடக்குது அப்படின்னு ஒரு கடுமையான கேள்விகளை வைக்கிறார். அதனால் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு சார்ந்து இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை உடனடியே எடுக்க முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. அதாவது அதை இன்சார்ஜா அந்த இடத்துல பார்த்துக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, அது போடணும்னு தான் நம்மளும் சொல்றோம். நம்ம ஏன் போடாதீங்கன்னு நம்ம சொல்லலை. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வைக்கிறத நம்ம கன்சிடர் பண்றோம். நான் என்ன கேட்கறேன்னா, இவங்க வேற ஒரு பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்க கேட்டதுமே 63,000 கோடியை வந்து ஒன்றிய அரசு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, உண்மையாது? அப்படி இருந்தா 2020 இவங்க நிதிநிலை அறிக்கையில ஓபிஎஸ் வந்து எங்களுக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு பர்ஸ் 2க்கு வந்து அனுமதி கொடுங்க, 63,000 கோடி விடுவீங்கன்னு ஏன் சொல்லணும்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2024 தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் பொழுது செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாங்க, இது வந்து ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட் நாங்க கொடுக்க முடியாதுங்கன்னாங்க. தயாநிதி மாறன் சுப்ரீம் அங்க பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாரு, அப்போ இது ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட் நாங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறமா தொடர்ந்து அழுத்தத்தின் விளைவா கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து SC/ST ஃபண்டை வந்து எடுத்து மகளிர் உரிமை தொகைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. உண்மையா அது பார்த்தா அப்படி கிடையாது. SC/ST ஃபண்டுன்றது வேற, ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஃபண்டுங்கிறது வேற, இது தான் செப்பரேட். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா நாங்கள் வந்து ரொம்ப வந்து இப்போ பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட்டில் வந்து சொன்னதின் விளைவா, எங்கள் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் சொன்னதின் விளைவா SC/ST சப்ளானுடைய ஃபண்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுன்றதுக்காக தனி ஆக்டையே வந்து நாங்கள் கொண்டு வந்தோம், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் SC/ST. அப்போது இங்கே SC/ST ஃபண்டுன்றது என்னன்னா, அது முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும். SC/ST ஃபண்ட் எடுத்து வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதுல பொய். எப்படி அதை நான் சொல்கிறேன்னா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு சோஷியல் வெல்ஃபேர் மெஷர் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மெஷர் வந்து SC மக்கள் எம்பவர்மெண்ட் ஆகலை அப்படின்றத 5 ஆண்டு திட்டங்களுக்கு அப்புறமா அது தெரிய வருது. அப்போ என்னன்றாங்கன்னா, ஒரு ஸ்கீமுக்குள்ள ஒரு 20% அந்த மக்களுடைய பாப்புலேஷன் ரேஷியோக்கு ஈக்குவலாக 20%, 20%. அப்போ அந்த ஃபண்டு இப்போ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் மகளிர் உரிமை தொகை கொண்டு வராங்க, 13,000 கோடி அதுக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னா, அதில் வந்து SC/ST பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக 20% கட்டாயம் அதுக்காக ஒதுக்கணும். அது அந்த மக்கள் மட்டும் தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்றது அதுக்காக ஒதுக்கப்பட்டது தான் அந்த SC/ST சப்ளான். அதை கொண்டு வந்து அந்த ஃபண்டை கொண்டு வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டாங்கன்ட்டு இவங்க திருப்புவாத அரசியல் செய்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய அழுத்தத்தினால கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தின் விளைவா அந்த ஃபண்டை வந்து ப்ராப்பராக அந்த வருஷமே பயன்படுத்தணும், அது அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்டு ஆகக்கூடாது அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திருக்கோம். ரெண்டாவது, பாப்புலேஷனுக்கு இணையா அந்த SC/ST வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்றத கொண்டு வந்து ஃபினான்ஷியல் இயருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபண்ட் முழுமையாக செலவிடப்பட்டிருக்கு. 97% செலவிடப்பட்டிருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் வந்து அந்த RTIல இந்த தவறு என்ன தெரியுமா, ஸ்டில் அக்டோபர்னு கொடுத்துருந்தாங்க கீழே சோர்ஸ். ஒரு ஃபைனான்ஷியல் இயர்ன்றது வந்து மார்ச் வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஆனால் அதில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா அக்டோபர் வரைக்கும் தான் கொடுத்துருக்கு. அதை மட்டும் மார்க் பண்ணி பாருங்கள், திமுக அரசு 60% தான் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க, மீதி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்கன்றாங்க. ஃபுல் ஃபைனான்ஷியல் இயர் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க, 97% பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோடைய கிரெடிட் யாருக்கு போகும் தெரியுமா, விசிகாக்கு போகும். நாங்கள் தான் அந்த ஆக்டை கொண்டு வரதுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். அந்த ஆக்ட் வந்தனுடைய விளைவு தான் அது அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கு. எங்களுடைய கோரிக்கை அது ஏற்கப்பட்டிருக்கு. அந்த கோரிக்கைகள் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கு. அப்படியா? எல்லா கோரிக்கையுமே நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, படிக்கட்டுமா? டிபேட் தாங்காது, அவ்வளவு நேரம் என்னால சொல்ல முடியும். என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. எனக்கு சிந்தனை செல்வன் சொன்ன ஏகப்பட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி இருக்குதுன்றத லிஸ்டோட வச்சிருக்கிறேன், என்னால எடுத்து படிக்க முடியும். அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ரியாக்டிவ் கவர்மெண்டா இருக்கிறாங்க. இந்த கூட்டணியும் கூட வந்து நாங்க இன்டாக்டா பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பார்வையில இருந்து நாங்க இந்த டிஎம்கே கூட்டணின்றது நாங்க தொடர்ச்சியா நாங்க பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதுல வந்து அதிமுகவை பயன்படுத்தி இங்க பாஜக வளர்வதற்கு அதிமுக கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது அதிமுக விட்டு அவங்க, ஏன்னா திமுகவோட இவங்க ஜெயலலிதா அம்மையார் சொன்னதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் பிஜேபியோட கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு SDPI மாநாட்டில் எடப்பாடி என்னங்க சொன்னாரு, இனி பாஜகவோட நான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் திருப்பியும் போயிட்டு கூட்டணி வச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் பார்த்தோன்னா நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து திமுக பத்தி பேசினதும் திமுக மற்ற கட்சிகளை பத்தி பேசினதெல்லாம் அந்த தேர்தல் அரசியல் அதெல்லாம் வந்து ஒத்து போக முடியுமா? இல்ல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயம். காங்கிரஸ் கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படல, ஆனா பிஜேபி கான்ஸ்டிடியூஷனை மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா அங்க வந்து ஒரு சாதுக்கள் கூட்டம் ஒன்றிணைஞ்சு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனாங்களா இல்லையா யூபியில, அதுக்கு எதிராக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதா? இட் இஸ் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்.
அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான குற்றம். சரி. நாங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கட்டும், அது இந்தியா முழுவதும் இந்து நாடா தான் இருக்கும். தலைநகர் வந்து டெல்லி கிடையாது, உத்தரப்பிரதேஷ் தான். இவங்க மாத்தினாங்களா இல்லையா? அப்ப பேரலா ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனவங்க மேல எந்த வழக்கான போட்டிருக்கா பிஜேபி? பிஜேபியும் காங்கிரஸும் நீங்க ஒண்ணு சமம்னு சொல்றதே வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். அவங்க பேசுற நேஷனாலிட்டி வேற. என்னன்னா ஒவ்வொரு கட்சியும் தேர்தலுக்கு இப்ப நான் சொன்ன தேமுதிக வந்து திமுக பற்றி விமர்சிச்சு பேசியிருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்மையார் பிரேமலதா அவர்கள் பேசியிருந்தார்கள். பேசினது இல்லைன்னு சொல்ல முடியுமா? வீடியோ ஆன்லைன்ல இருக்கு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றேன். அப்போ ஒவ்வொருவரையும் பேசுகின்றது தேர்தல் என்று வருகின்ற போது ஒரு இடத்துல ஒரு ஜாயின் பண்றாங்க, ஒரு விஷயத்தை எதிர்த்து. பாஜகன்றது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு எதிரானதுங்க. நீங்க ஒடிசா தேர்தலில் போயிட்டு தமிழர்களை நீங்க என்னவா அங்க பேசுனீங்க? அங்க இருக்கக்கூடிய வி.கே. பாண்டியன் அவர் எப்படி சித்தரிச்சாங்க? ஒரு கேலி பொம்மையில ஒரு இலையில வந்து கஞ்சி சாப்பிடுற மாதிரி போட்டு அவரை வந்து கிண்டல் பண்ணாங்களா இல்லையா? தமிழர்களை திருடர்கள் நீங்க சொன்னாங்களா இல்லையா? பீகார்ல போயிட்டு வந்து அங்க பீகார் மக்கள் வந்து தாக்கப்படுறாங்க, பீகார் தொழிலாளிகள் சொல்லிட்டு ஒரு வன்மையாளர் மாதிரி அங்க சித்தரிச்சிங்களா இல்லையா? கேட்ட நிதியை கொடுத்திருக்கீங்களா? இந்த அடிப்படையில் கூட்டணியில் நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், அதனால ஒரு ப்ரோக்ரசிவா இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆமா. ரைட்.